தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விஷயங்களுக்கு கேம் விளையாடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக வந்து மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரியவங்களையும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், ஃபேஸ்புக் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களுக்காகவும் மொபைலை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது படுக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி, அதாவது வந்து நம்ம நைட்டு தூங்குறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வர எல்லாருமே வந்து மொபைலை இப்போ யூஸ் பண்றது வழக்கமா வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் டிவி பார்க்குறவங்க, லேப்டாப் முன்னாடி இருந்து ஒர்க் பண்றவங்க, லேப்டாப்ல வீடியோ பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல லேப்டாப்ல ஏதோ வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் பண்றதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நைட்டு ரொம்பவுமே வந்து பிஸியா இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய உடம்பு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு மார்னிங் ஈவினிங் நிறைய பேர் வந்து எக்ஸசைஸும் பண்றாங்க. குறிப்பா மொபைல் யூஸ் பண்றவங்க, லேப்டாப் யூஸ் பண்றவங்க, இவங்க எல்லாமே வந்து மார்னிங் ஈவினிங் ஜிம் போறதா இருக்கட்டும், இல்ல வீட்டில் ஒர்க் அவுட் பண்றதா இருக்கட்டும், இதை வந்து கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே வந்து அவங்களுடைய உடம்புக்காக தான் இந்த எக்ஸசைஸ் அவ்வளவுமே வந்து பண்றாங்க. அவங்களுடைய கண்களை அவங்க வந்து மறந்துடுறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எத்தனை பேர் கண்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறீங்கங்கிறத வந்து கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கொடுக்க போறேங்கிறவங்களும் மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க. முக்கியமா மொபைல் யூஸ் பண்ணும்போது, அதுவும் குறிப்பா நம்ம நைட் மொபைல் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய கண்கள் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் இருக்கக்கூடிய வெளிச்சம் ஒரு சில ஏரியாக்கள் மட்டும்தான், அந்த ஏரியாக்களை மட்டுமே வந்து நம்மளுடைய கண்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இதே மாதிரி தான் டிவியா இருக்கட்டும், லேப்டாப்பா இருக்கட்டும், லைட்டை ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ். நீங்க வந்து எவ்வளவு வேணுமானாலும் யூஸ் பண்ணுங்க, ஆனா வந்து லைட்டை ஆன் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து உங்களுடைய கண்களுடைய அந்த வெளிச்சத்துக்கான பவர் வந்து கரெக்டா இருக்கும். அந்த குறிப்பிட்ட இடம் மட்டும் வெளிச்சம் இருந்து பக்கத்துல எல்லாம் இருட்டா இருந்துச்சுன்னா உங்களுடைய கண்கள் ஈஸியா வந்து பாதிப்படையும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டாம், டைரக்டா கண்களுக்கான எக்ஸசைஸ் எப்படி பண்றதுங்கிறத பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன பலன் இருக்கு, அது கூடவே வந்து யார் யார் பண்ணக்கூடாது, யார் யார் பண்ணலாம், யார் யார் பண்ணா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்த்துடலாம். முதல்ல எக்ஸசைஸை பார்த்துடலாம். ஸோ அந்த எக்ஸசைஸுக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போலாம். இந்த கண்களுக்கான எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் மேட்ல உட்கார்ந்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்க சேர்ல கூட வந்து உட்காரலாம். ஆனா உங்களுடைய பாடி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இதுதான் இதுல வந்து முக்கியம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி குனியக்கூடாது, இந்த மாதிரி பெண்ட் ஆகக்கூடாது. உங்களுடைய முதுகு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம தலையும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ இது வந்து முக்கியம். அதனால தான் சொல்றேன், உங்களுடைய தலைகள் இந்த மாதிரி எல்லாம் ஷேக் ஆகக்கூடாது. சேர்ல கூட நீங்க வந்து உட்காரலாம். சேர்ல எப்படி உட்கார்றதுங்கிறதையும் பார்த்துடலாம். நீங்க சேர்ல உட்கார்ந்து இந்த எக்ஸசைஸ் பண்றதா இருந்தா இந்த மாதிரி சாஞ்சு உட்காராதீங்க. ஸோ இந்த மாதிரி நார்மலாக உட்காருங்க. உட்காந்துட்டு உங்களுடைய முதுகுகளை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்களுடைய தலைகளையும் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. காலை இந்த மாதிரி கீழே வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியெல்லாம் தூக்கி வைக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து தரையில வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக உட்கார்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய முதுகு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி சாஞ்சு உட்காரக்கூடாது, குனியக்கூடாது. பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி தான் உங்களுடைய ஹெட்டும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மேட்டில் பண்ணுறவங்க நான் சொல்லிக் கொடுத்த, அதாவது முதல்ல சொல்லிக் கொடுத்த அந்த பொசிஷனில் உட்காந்துட்டு இந்த எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. சேம் எக்ஸசைஸ் தான். நான் எதுக்காக சேரில் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து காமனாக எல்லாருக்குமே வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே வந்து மேட் இருக்காது. ஃபிட்னஸில் இருக்கிறவங்க கிட்ட வந்து மேட் இருக்கும். அதனால தான் நான் சேரில் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ரெண்டுமே வந்து ஒரே எக்ஸசைஸ் தான். பொசிஷன் தான், உட்கார்ற பொசிஷன் தான் வித்தியாசமாக இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2 கட்டை விரல்களையும் வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு அந்த நகை கண்களில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய கண்களை வந்து பார்க்கணும். ஸோ அதில் இருந்து மாறக்கூடாது. ஸோ பக்கத்துலையும் வைக்கக்கூடாது, கையை வந்து இந்த மாதிரியும் லாங் ஃபோக்கஸ்லையும் வைக்கக்கூடாது. மீடியமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம முதல்ல இந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறது வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தான். முதல்ல பார்த்துக்கோங்க, வலது பக்கமாக கொண்டு போங்க. 1. இது பண்ணும்போது உங்களுடைய தலைகள் வந்து இந்த மாதிரி போகக்கூடாது, இது தவறு. ஸோ உங்களுடைய தலை வந்து இந்த மாதிரி தான் அப்படியே தான் இருக்கணும். உங்களுடைய கண்களில் இருக்கக்கூடிய கருவெளி மட்டும்தான் இந்த கட்டை விரலை பார்த்து அப்படியே போகணும். ஸோ 1. ஸ்லோவாக பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. 2. 3. 4. எதுவரை போகுமோ, உங்களுடைய பார்வை எதுவரை கிடைக்குதோ அதுவரை நீங்கள் வந்து உங்களுடைய கைகளை வந்து கொண்டு போய்க்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 10 தடவை. ஸோ இந்த பக்கம் வர்றது ஒரு கவுண்ட், அதுக்கப்புறம் இந்த பக்கம் போகிறது இன்னொரு கவுண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 பண்ணிக்கோங்க.
பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய கைகளுக்கும் இது வந்து ஒரு எக்ஸசைஸ் கிடைக்குது. மறுபடியும் நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ப்ளஸில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம். இனி இப்படி தான் பண்ணணும். ஸோ அதை வந்து பண்ணிடலாம். இப்போ மேலே 1, தலைகள் நீங்கக்கூடாது, உங்களுடைய கண்கள் மட்டும்தான் போயிட்டு வரணும். 2, 3, உங்களுடைய கண்கள் அந்த கட்டை விரல்லே இருக்கட்டும், மாறக்கூடாது. உங்களுடைய தலைகள் வந்து அசங்கக்கூடாது, கண்கள் மட்டும்தான் போயிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து செய்துக்கோங்க. ஸோ ஸ்லோவாக வந்து பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது வந்து கண்களுக்கு, ஆகையால் வந்து மற்ற எக்ஸசைஸ் மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, ஸ்லோவாக தான் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததை நம்ம பண்ண போகிறது வந்து இண்டு ஷேப். முதல்ல வந்து ப்ளஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டு ஷேப்பில் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி உங்களுடைய கைகளை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பார்வையை மட்டும் அந்த இடத்துல வந்து கொடுங்க. தலைகள் போகக்கூடாது, பார்வையை மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி 1, 2 கிராஸில் கொண்டு போங்க. 3, 4, இந்த மாதிரி ஒரு 10 வாட்டி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கிராஸில் வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. அதுக்காக கையை வந்து இந்த பக்கமாக, அதாவது வந்து வலது பக்கமாக வந்து வச்சுக்கோங்க. அப்படியே கிராஸில் கொண்டு வாங்க. 2, உங்களுடைய பார்வை அந்த கட்டை விரல்லே வந்து இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய நகக்கண்களில் வந்து இருக்கட்டும். 3, இந்த மாதிரி இந்த கிராஸ்லேயும் வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் செய்துக்கோங்க. இப்போ அடுத்ததை நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக கிளாக் வைஸில் சுற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் வந்து சுற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸில் நம்ம வந்து சுற்றலாம். கைகளை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய பார்வையை மட்டும் அங்கே கொடுங்க. தலைகளை திருப்ப வேண்டாம், பார்வையை மட்டும் அங்கே கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்லோவாக அப்படியே கிளாக் வைஸில் வந்து கொண்டு வாங்க. உங்களுடைய கையை ஸ்லோவாக பண்ணுங்கள். 5 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸில் சுற்றணும். உங்களுடைய கண்கள் 1. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கவுண்ட்ஸ் வந்து கிளாக் வைஸில் வந்து செய்துக்கோங்க. ஸ்லோவாக கொண்டு வாங்க. உங்களுடைய கண்கள் வந்து மாறக்கூடாது. இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து 5 டைம்ஸ் வந்து செய்துக்கோங்க. 1, 2, ஸ்லோவாக கொண்டு போங்க. உங்களுடைய பார்வை, சிந்தனை எல்லாமே வந்து இந்த விரல்களிலே இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு 5 கவுண்ட்ஸ் வந்து செய்துக்கோங்க. செய்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து, அதாவது இந்த கண்களுக்கு நேரே வந்து இதை கொண்டு வாங்க. கைகள் நீட்ட வேண்டாம், அதே மாதிரி பக்கத்துலையும் கொண்டு வர வேண்டாம். ஒரு மீடியமான ஒரு டிஸ்டன்ஸில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்களுக்கு நேராக கொண்டு வாங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து அதிலே பாருங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தள்ளி கொண்டு போங்க. அதுலேயும் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் மறுபடியும் பக்கத்தில் இப்படியே கொண்டு வாங்க. பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த நகத்திலே வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோவாக கொண்டு போகணும். இது வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போகக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், ஸ்லோவாக கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து செய்ததுக்கு அப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை எடுத்துட்டு கையை இப்படி ஒரு தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய கண்களை வந்து
மூடி பொத்தி வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கறது தான். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்கக்கூடாது. சும்மா உங்களுடைய கண்கள் இதுவரை வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருந்ததுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய கண்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு 60 கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி வச்சுக்கோங்க, அது பெட்டர். வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்தா இந்த கண்களுக்கான எக்ஸசைஸை வந்து நீங்கள் எப்போ செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா மார்னிங், அதாவது வந்து காலமே நீங்கள் எந்திரிச்ச உடனே செய்யலாம். அப்படி இல்லை நீங்கள் நைட்டு கூட வந்து செய்துக்கலாம். ஆனால் இது செய்யும்போது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்ஷனாக இருக்கக்கூடாது. நல்ல உங்களுடைய ஏதோ ஒரு கோவத்தில் கண்டிப்பாக இது செய்யக்கூடாது. ஏன்னா இது கண்களுக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து படபடப்பான நேரங்களில் எங்கேயோ அவசரமாக போகணும், அந்த மாதிரியான நேரங்களில் வந்து கண்டிப்பாக இது செய்யக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய வந்து திங்க் பண்ணக்கூடிய நேரங்களில், இல்லை வந்து ஏதோ ஒரு சண்டையில் இருக்கிறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு நினைப்பில் இருக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸசைஸ்கள் வந்து செய்யக்கூடாது கண்களுக்கான. நான் ஏன் மார்னிங் நீங்கள் வந்து செய்யுங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே எந்த ஒரு டென்ஷனோ எதுவுமே இருக்காது. உங்களுடைய கண்கள், உங்களுடைய ஹெட் எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த டைம் பண்ணிங்கன்னா கண் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து கண்ணாடி போட்டிருக்கிறவங்களும் இதை வந்து செய்யுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை செய்தீங்கன்னா இந்த ஷார்ட் சைட்டுன்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிட்ட பார்வை வந்து உடனடியாக ஒரு வருடத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கண்ணாடிகளை வந்து நீங்கள் தூக்கி தூரே போட்டுடலாம். கண்ணாடி அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நார்மலாக எல்லாருமே வந்து இந்த எக்ஸசைஸை வந்து உங்களால் என்னைக்கெல்லாம் முடியுமோ அன்னைக்கெல்லாம் செய்யுங்க. நான் வந்து கண்டிப்பாக ரெகுலராக இந்த மார்னிங் இந்த 6 o'clock இந்த டைம் வரை கண்டிப்பாக பண்ணணும் அப்படி எதுவும் சொல்லலை. உங்களுடைய மைண்டு, உங்களுடைய உடல் எல்லாமே வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த கண்களுக்கான எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ இது மார்னிங்காக இருக்கட்டும், இல்லை 4 o'clock இருக்கட்டும், இல்லை வந்து 9 o'clock இருக்கட்டும், அதாவது நான் சொல்லக்கூடியது இரவு 9 மணி ஆனாலும் நீங்கள் வந்து செய்யலாம். இது கண்களுக்கான எக்ஸசைஸ் தான். ஆனால் குறிப்பாக நான் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்கும்போதோ, இல்லை வந்து உங்களுடைய கண்கள் ஆப்ரேஷன் செய்திருந்தால் கண்டிப்பாக இது பண்ண வேண்டாம். டென்ஷனாக இருக்கும்போது பண்ண வேண்டாம். தலைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் இந்த கண்களுக்கான எக்ஸசைஸ் செய்ய வேண்டாம்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது மற்றவங்க எல்லாருமே பண்ணலாம். இந்த மூணு விதத்தில், அதாவது கண்கள் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, தலைக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்ஷனில் இருக்கும்போது முக்கியமாக இந்த எக்ஸசைஸ் வந்து செய்யக்கூடாது 100% வந்து செய்யக்கூடாது நான் சொல்லிட்டேன். அதான் நான் வந்து உங்களுக்கு மார்னிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதே அதுக்காக தான். நீங்கள் வந்து மார்னிங் வந்து எல்லாருமே எந்த கோவத்தில் இருந்தாலும் சரி, எந்த டென்ஷனில் இருந்தாலும் சரி, மார்னிங் நம்ம வந்து தூங்கி எந்திரிக்கும் போது நம்மளுடைய உடலும் மனதும் இல்லை வந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ லாங் சைட் இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னு நீங்கள் கேட்பீங்க. லாங் சைட் இருக்கிறவங்களும் இந்த எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வந்து கண்ணாடி மாற்றிட்டு இருக்கணும் லாங் சைட் இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து முதல்ல ஒரு வருடம் நீங்கள் வந்து இதை கண்டினியூவாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 4 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த கண்ணாடிகளை வந்து மாற்றினா போதும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. மற்றவங்க இப்போ மொபைல் நிறைய யூஸ் பண்ணுறவங்க, டிவி பார்க்குறவங்க, இல்லை வந்து அது வந்து நம்ம தவிர்க்க முடியாதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயங்களாக இப்போ வந்து மாறிடுச்சு. லேப்டாப், பிசி எல்லாம் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு எப்பப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குது, நம்ம கண்ணுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுப்போம்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ எல்லாம் இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். உங்களுடைய கண்ணுக்கு, அதாவது தினமும் வந்து 2-3 வேளை பண்ணக்கூடாது. காலமே ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா ஈவினிங்கும் வந்து உங்களுக்கு மைண்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈவினிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கண்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய தேவை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய கண்களை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இது எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரை பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் ஏ நம்பர். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்ணாடி இல்லாத உலகத்தை படைப்போம். இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.